இப்ப ஏன் அதை பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்றோம்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கிட்டத்தட்ட தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஒரு 3 லட்சம் இளைஞர்கள் வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் புலம்பெயர்ந்து வேலை செய்யறதா சொல்றாங்க. ஆனா தருமபுரி மாவட்டத்திற்கு ஷிப்காட் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால கோரிக்கை. நம்ம இந்த 20 ஆண்டு காலத்துல பலமுறை திமுக ஆட்சி செய்திருக்கிறது. ஷிப்காட் இதுவரைக்கும் கொண்டு வரப்படல. ஏன் கொண்டு வரப்படவில்லையா? உங்க கேள்வி தவறான கேள்வி. இல்ல இப்பதான் பூமி பூஜை போட்டுருக்கீங்க. இல்ல உங்களுடைய கேள்வி நீங்க வைத்த கேள்வியே தவறான கேள்வி. நீங்கள் வைத்த கேள்வியே தவறான கேள்வி. உங்களுடைய கேள்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களுடைய கேள்வி தவறான கேள்வி. அப்ப தர்மபுரியில ஷிப்காட் இருக்குன்னு அறிவிச்சலாம். ஷிப்காட் கொண்டு வந்தாச்சு. 1733 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. போடப்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பின்பு வந்த ஆட்சியாளர்கள் அந்த திட்டம் கைவிடப்பட்டது, கிடப்பிலை போடப்பட்டது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பினை ஏற்றவுடன் அதற்கான திட்டப்பணிகளை துவங்கி இன்றைக்கு உள்வட்ட சாலைகள் அமைக்கும் முடிக்கப்பட்டு இருக்குது. அடுத்தபடியாக வெளிச்சுவர்கள் எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான பிரதான சாலைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. சிப்காட்டிற்கான நிர்வாக அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்பதை சிப்காட்டுக்கு 3 முறை பூமி பூஜை போட்டதா சொல்றாங்க. அப்படி யார் போட்டாலும் நாங்க ஒரு முறை தான் போட்டோம். இதுக்கு முன்ன போட்டது எங்களுக்கு தெரியாது. நாங்க ஒரே ஒரு முறை தான் போட்டோம். சரி, ஓகே. மக்கள் நேரலையில பாத்துட்டு இருக்காங்க. மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க ஐயா.